திரு மனுஷபுத்திரன் எவ்வளவு கொண்டு வந்தீங்க, நீங்க போனதோட விளைவுகள் என்னன்னு ஒரு வெள்ளை அறிக்கை ஏன் கொடுக்க கூடாது? அது ஒரு நியாயமான எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை தானேன்னு கேட்கிறார். இல்ல இத அதிமுக கேட்பதோ பாஜக கேட்பதோ தான் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. ஏன்? ஏனென்றால் 2 முதலீட்டாளர்கள் மாநாட்டை அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்திய போது, இந்த கோரிக்கைகள் வைக்கப்பட்ட போது அவர்கள் அதற்கு எந்த பதிலும் சொல்ல மறுத்தார்கள். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 21ஆம் தேதி 17,616 கோடி ரூபாய் அளவிலான அந்த முதலீடுகளுக்கான திட்டங்களை 19 தொழில் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதே போல 51,157 கோடி அளவிலான 41,835 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய 28 தொழில் திட்டங்களையும் அடிக்கல் நாட்டினார். இது எல்லாமே அதற்கு முந்தைய அந்த மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்தது. ஆனால் 2 முதலீட்டாளர்கள் மாநாடு பெரிய அளவில் அதிமுக ஆட்சி காலத்தில் நடத்தப்பட்டது. சரி, அது ஒரு புறம். அப்புறம் எந்த பதிலும், எந்த வெள்ளை அறிக்கையும், ஏன் சட்டமன்றத்தில் கேள்விக்கு கூட அதற்கு பதில் சொல்ல மறுத்தார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். பாஜக விஷயத்திற்கு வருவோம். அதாவது முதலமைச்சர் 3 தடவை வெளிநாட்டுக்கு போனாரு. அப்ப என்னென்னலாம் கொண்டு வந்தாரு, அந்த வெள்ளை அறிக்கையை கொடுங்கள் என்று கேட்கிறோம் என்கிறார்களே. 73க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பயணங்களை பிரதமர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். அப்போது எல்லாமே தொழில் வாய்ப்புகளை, முதலீடுகளை ஈர்ப்பதற்காக போன பயணங்களாகத்தான் சொல்லப்பட்டது. அப்போது பிரதமரோட பயணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொழில் முதலீட்டு பயணங்கள்னு சொல்லிட முடியாதுல்ல. முதலமைச்சர் தொழில் முதலீடுன்னு சொல்லி போறாரு. இப்ப பிரதமர் உக்ரைன் போறாருன்னா அங்க இருந்து என்ன தொழில் எடுக்க முடியும்? அது வேற டிப்ளமசி இருக்கும், வேற விஷயங்கள், ராஜரீக ரீதியான விஷயங்கள். இப்ப பாத்தீங்கன்னா அயல்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களை பாத்தீங்கன்னா முதலமைச்சர் சந்திக்கிறாரு, அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்கிறாரு. அப்ப அது எல்லாத்தையுமே வெறும் வர்த்தகம் மட்டும் நீங்க சிரிக்கிறீங்களா? இல்ல, பல விஷயங்கள் இருக்கும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒன்றிய அரசு அதை சொல்லி இருக்கிறது. 11 வருடம் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். எவ்வளவோ நாடுகளுக்கு பிரதமர் போயிருக்கிறார். அவர்கள் உருவாக்கிய வேலை வாய்ப்பு என்ன என்பதை பற்றி எங்காவது வெள்ளை அறிக்கையெல்லாம் வேண்டாம், ஒரு தகவலையாவது அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா? நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்பதை பற்றி எல்லாம் நாங்கள் கேட்கவில்லை. அது ஒரு பச்சை பொய் என்பது அனைவருக்கும் தெரியும். நாங்கள் கேட்பது, இந்தந்த தொழில்கள் வந்தது, அந்த தொழில்களுக்கும் அவர்கள் உருவாக்கிய வேலை வாய்ப்புகளுக்கும் என்ன சம்பந்தம், பொருளாதாரத்தில் அது எத்தகைய தாக்கத்தை செலுத்தியது என்பதை பற்றி இதுவரைக்கும் பதில் உண்டா? பாஜக எங்கே இருந்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள் என்றே எனக்கு புரியவில்லை. இன்னொரு அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த பாஜக திமுக விஷயமாக இதை நான் சுருக்க விரும்பவில்லை. நான் இதை ஒரு அடிப்படையில் தமிழ்நாட்டு முதலமைச்சரினுடைய விஷன், திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய விஷன் என்ன என்பதை பற்றித்தான் நான் இங்கே பேச விரும்புகிறேன். தமிழ்நாடு என்பது, அதாவது அந்த எக்ஸ்போர்ட் பிரிப்பரேஷன் ஸ்டேட் என்ற வகையில் முதலிடத்தில் இருப்பதாக நிதி ஆயோக் சொல்கிறது. அதாவது இந்தியாவிலேயே ஏற்றுமதிக்கான சூழல் முழுமையாக உள்ள மாநிலங்களில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நிதி ஆயோக் சொல்கிறது, நாங்கள் சொல்லவில்லை. என்ன காரணம் என்று சொன்னால், நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகள், கல்வி, உதாரணமாக மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொன்னால், அதாவது ஒரு புதிய நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ற மனிதர்களை அல்லது அதற்கான உழைப்பாளிகளை உருவாக்குவது. இப்பொழுது நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக அப்படி லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிறோம். இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கென அமைந்த ஒரு இயற்கையான சமவெளிகள். இது தொழில் தொடங்குவதற்கு இப்போ கேரளா போன்ற மாநிலங்களுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அப்புறம் அடிப்படை கட்டமைப்புகள், சாலை வசதிகள் போன்றவை. இதிலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், தமிழ்நாடு அரசு, நம்முடைய தொழில்துறை அமைச்சரும் சரி, முதலமைச்சரும் சரி, தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பெருநகரங்களை மட்டும் சாராமல் கிராமப்புறங்களையும் சிறுநகரங்களையும் சார்ந்து பரவலான முதலீடுகளை நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம். எந்த முதலீட்டை கொண்டு வந்தாலும் அது வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய புதிய கார்ப்பரேட் கொள்கை என்னவென்றால், நீங்க பாத்தீங்கன்னா முதலீட்டிற்கும் வேலை வாய்ப்பிற்கும் சம்பந்தம் இல்லை என்றெல்லாம் அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் நாங்கள் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம். ஒரு தொழில் வருகிற போது அது இவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும், இவ்வளவு பேருக்கு அந்த வேலை கொடுக்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை கிடைக்கும் என்பதை உத்தரவாதப்படுத்துகிறோம். பரவலான தொழில் வளர்ச்சியை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அப்படி இருக்கிற போது அந்த 1 டிரில்லியன் பொருளாதாரம் என்கிற கனவை நோக்கி செல்வதற்காக நாங்கள் தொடர்ந்து வேலை செய்கிறோம். இப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், அந்த கன்வெர்டபிலிட்டி, எம்ஓஇ போடுறோம், அது எந்த % கன்வெர்ட் ஆகுதுங்கிறது.
நாங்கள் சொல்கிறோம், தொழில்துறை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட தாங்கள் போட்ட இந்த ஒப்பந்தங்கள் MOUக்களில் 60% கன்வெர்டிபிலிட்டி இருக்கிறது என்று அமைச்சரும் சொல்கிறார். அப்படி இருக்கிற போது நீங்கள் உடனே கேட்கிறீர்கள், ஒட்டுமொத்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கள் என்று. சில ஒப்பந்தங்கள் என்பது முழுமையடைந்து தொழில் தொடங்கும் இடத்திற்கு வந்திருக்கிறது. சில தொழில்கள் ஒப்பந்தங்கள் என்பது ஆன் ப்ராசஸ் என்ற நிலையில் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது எங்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5 ஆண்டு காலம் தேவை. நாங்கள் இதுவரைக்கும் போட்ட ஒப்பந்தங்கள் முழுமையடைந்து அவை தொழிலாக மாறுவதற்கான அந்த ப்ராசஸ், அது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அசோக வர்ஷினி, உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு ஊடகவியலாளராக பல காரணிகளை ஒட்டி, இப்ப உதாரணத்திற்கு நாம் MOU போட்ட பிறகு சில நிர்பந்தங்களை சில நிறுவனங்கள் வைப்பார்கள். அது தமிழ்நாடு அரசினுடைய கொள்கைகளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். உதாரணமாக தொழிலாளர் நலச்சட்டங்கள் தொடர்பான விஷயங்கள் இருக்கலாம், அது சிலவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கலாம். அல்லது அவர்கள் கேட்கக்கூடிய சப்சிடி, அவர்கள் ஒரு அதிகபட்சமாக ஒன்றை டிமாண்ட் செய்கிற போது சிலருக்கு அதை நாம் கொடுக்க முடியாமல் போகலாம். பல அப்படி போடப்பட்ட MOUக்கள் பேச்சுவார்த்தை என்ற அளவில் இருக்கின்றன. தொடர்ச்சியாக இல்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். அப்படி பார்க்கிற போது ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் இந்த தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் மேற்கொள்கிற பயணம் என்பது அது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய GDP, அதனுடைய வேலை வாய்ப்புகள், இதற்கான ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் தமிழ்நாடு என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, வட இந்தியாவிலிருந்தும் வரக்கூடிய ஏராளமான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி ஏற்படுகிறது என்றால் அது ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரத்திற்கு அளிக்கிற ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சந்தேகங்களையும் அவதூறுகளையும் கிளப்புகிறவர்கள் கடந்த காலத்தில் என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். கேட்போம். திரு மணிகண்டன் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறேன். 60% கன்வெர்டிபிலிட்டி சொல்றாரு சார். ஒரு 2-3 ஆண்டுகள்ல தொழில்துறை அமைச்சர் சொல்வது போல 60% ஒப்பந்தங்கள் இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்திருக்குன்னு சொன்னாலே அதுவே பெரிய விஷயம் இல்லையா? நீங்க ஆட்சியில இருந்த கட்சி அதிமுக, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாமே. அவங்க விமர்சிப்பது அப்படிங்கறது எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறாங்க. அந்நிய செலாவணியை ஈட்டி தரக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே பாருங்க. நீங்க கடந்த காலத்தை ஒப்பிடுங்க, எப்போ ஒப்பிடுங்க. அதாவது உட்கட்டமைப்பு வசதி உட்பட பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி அது மத்திய அரசாலும் ஆயிருக்கிறது, மாநில அரசாலும் ஆயிருக்கிறது. நான் பேசுறது குறிப்பிட்டீங்க. இப்போ கோவை, திருப்பூர்ல இருந்து எல்லாமே இப்ப வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் தொழில் செய்வதற்கு இங்கிருந்து ஈர்த்து கொண்டு வராங்க. இது தடுக்க முதலமைச்சர் முயற்சி பண்ணல. குறிப்பா மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா கூட இப்ப நீங்க சமயத்துல 14% வந்ததுங்க. அங்க கூட திருப்பூர்ல இருந்து தொழில் அதிபர்கள் நிறைய தொழில் துவங்கினாங்க. ஆனா இங்க தக்க வைக்க முடியல. இப்ப 2015 அம்மாவட்ட முதலமைச்சர் இருக்கிற போது இப்போ குறிப்பிட்ட 2 மாநாடு விட்டாங்க. ஒரு மாநாட்டில் 2,62,200 கோடி அளவுக்கு முதலில் ஈர்க்கப்பட்டது. லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சது. அப்ப நீங்க வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்களான்னு கேக்குறேன். இல்ல அப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா? இப்ப ஏன் தரல பண்ணீங்க? இல்ல அப்ப நீங்க கொடுத்தீங்களா சார்? அவங்க 2 பேரும் கொடுக்கல இல்ல சார். நாங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க கேட்கும்போது நீங்க கொடுக்கல, நீங்க கேட்கும்போது அவங்க கொடுக்கல. அப்புறம் என்னது இது? யாரோ அன்றைக்கு இதை பிரச்சனை ஆக்கியது திமுக கேட்கும்போது. அப்படிங்க அதே மாதிரி 2019 எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி இருக்கும்போது அதே மாதிரிதான். அவர் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் நேரடியாக, 5 லட்சம் பேர் மறைமுகமாக 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இங்க தொழில் முனைவோர்களே இயக்கப்பட்டாங்க. அப்ப அதே மாதிரி பல நாடுகளுக்கு சென்று நீங்க ஒண்ணு குறிப்பா காரண விஷயத்துல தொழில் ஒன்று, இன்னொன்று விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய மக்களுக்கு பிரதானமாக பாலை மட்டுமே நம்பி மாடுகள் வைத்திருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய வாய்ப்பாக எடப்பாடியார் முதலமைச்சர் போது கறவை மாடுகளை, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு 20 லிட்டருக்கு மேல் பாதுகாக்கக்கூடிய ஒரு கலப்பண சேர்க்கை உருவாக்கி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. இது எல்லாமே கிடப்பில் அரசே போட்டுதுங்க. இப்படி அந்த சேலம் மாவட்டத்தை கொண்டு வந்து அந்த காலனி போட்டு கிடப்பு போட்டாங்க. இப்ப குறிப்பா நீங்க கோயம்புத்தூர்ல சிறு குறு தொழில்கள் லட்சக்கணக்கில் இருக்குங்க. அதே மாதிரி பல்வேறு மாவட்டங்கள்ல அம்மா சாய கழிப்பை வந்தது. உடனடியாக 200 ரூபாய் பணம் ஒதுக்கி அந்த தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு, அதாவது மக்களும் பாதிக்காமல் தொழிற்சாலைகளும் பாதிக்காமல் இயங்க வேண்டும் என்று முழுமையாக செய்தாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.